இறைவன் வழங்கி அப்படிப்பட்ட நியாமத்துக்களில் ஒன்று தான் எமது பெற்றோர்கள். எமது பெற்றோர்கள் நாங்கள் அதை நியாமத்து நினைக்காத ஒரு நியாமத்துக்கள் உண்டு. பெற்றோர்களை நியாமத்துன்னு நினைச்சவங்க குறைவு, கடமை செய்யணும்னு நினைச்சிக்கிறாங்க. ஆனால் எப்படி நினைத்தவர்கள் குறைவு? அவர்கள் எமக்கு வழங்கப்பட்ட அருள். நீங்கள் ஒரு சிலரை விரும்புவீர்கள், காரணமே இருக்காது, அழகு காரணமாக இருக்காது, ஊர் காரணமாக இருக்காது, பதவி காரணமாக இருக்காது, ஆனால் ஒரு விருப்பம் வரும். ஆனால் அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? விரும்ப மாட்டார். உலகத்திலே தான் விரும்புகின்றவர்களை விரும்பக்கூடியவர்கள் தான் அதிகமே ஒழிய தன்னை விரும்பக்கூடியவர்களை மதிக்கக்கூடியவர்கள் குறையும். தான் ஒருவரை விரும்புவோம், அவருக்கு பின்னால்தான் இவன் என்ன செய்வான்? போய்கொண்டே இருப்பான். தன்னை ஒரு சிலர் விரும்புவார்கள் உயிருக்குயிராக, ஆனால் இவருக்கு அவரில் விருப்பம் இல்லாதனால் என்ன செய்வார்கள்? போய்கொண்டே இருப்பார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய நியாமத்து என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரை விரும்பாமல் எந்த காரணமும் இல்லாமல் உங்களை யாராவது விரும்புவார்கள் என்று சொன்னால் எழுதி கொள்ளுங்கள், உலகத்தில் தான் மிகப்பெரிய நியாமத்து. இந்த உலகத்துடைய மிகப்பெரிய நியாமத்துக்குள்ள உள்ள உண்டு. நாங்கள் யாரையும் விரும்பாம ஒருவர் எம்மை விரும்புகிறார், உயிருக்குயிராக விரும்புகிறார், உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறார், நாங்களே அலட்டிக் கொள்கின்ற அளவில் எம் மீது கவனம் செலுத்துகிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நியாமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய அன்புக்கு பின்னால் நாங்கள் போகிறோம், பிள்ளைகள் எம்மை நேசிக்க வேண்டும் என் அன்புக்கு பின்னால் போகிறோம். அதே நேரம் எமது பெற்றோர்கள் எமது அன்புக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க? வராங்க. நாங்கள் யாரை புறக்கணிக்கிறோம்? பெற்றோரை புறக்கணிக்கிறோம், பிள்ளைகள் மீது என்ன செய்கிறோம்? நேசம் வைக்கிறோம். ஆனால் அளவுக்கு அதிகமான நேசம் யார் மீது நமக்கு இருக்க வேண்டும்? பெற்றோர்கள் மீது. ஏன்? உலகத்தில் நாம் கேட்காமல், நாம் தேடாமல், நாமே பெரிய விருப்பத்தை கொள்ளாமல் எம் மீது மிகப்பெரிய விருப்பம் கொண்டவர்கள் யார்? பெற்றோர்கள் தான். இது இயற்கையான ஒரு அம்சம். பெற்றோர்கள் தான் இதுக்குரிய மிக முக்கியமான அடையாளம். அப்போ பெற்றோர்கள் இஸ்லாமிய அல்லாஹு தாலா எமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருள்களில் உண்டு. ஏன் அவங்க பெரிய அருள் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுவீர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். உங்களுக்கு திருமணம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். உலகத்தில் நீங்கள் பாருங்க, மனைவி இல்லாத மகனை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் யாரா இருக்கிறாங்களா? விரும்பக்கூடியவர்கள். மனைவி இல்லாமல் மகனை பார்க்க விரும்பக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்களா? என் மகனுக்கு மனைவி இருக்கக்கூடாது அப்படி விரும்பக்கூடிய தாய்மாரை பார்த்துக்கிறீங்களா? இல்லை. ஆனால் மாமி இல்லாத கணவனை விரும்பக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களா? இல்லையா? மனைவிமார் இருக்கிறாங்களா? இல்லையா? மாமி இல்லாமல் என் கணவன் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம். இது மனைவிமாரை எதிராக நினைக்கக்கூடாது. காரணம் என்ன? அவர்களும் இன்னொரு 10 வருஷத்துல என்ன மாமி தான், அவர்களும் இன்னொரு 10 வருடத்தில் மாமியார் தான் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன புரிஞ்சு கொள்ள? இந்த மாதிரி தாயுடைய அன்பு என்பது ஒரு எவ்வளவுதான் பிரச்சனை சண்டை வந்தாலும் என் மகன் என்ன செய்யணும்? திருமணம் முடிச்சு வாழ வேண்டும். மாமி மருமகள் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனையில் எல்லா மனைவிமாரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்திருப்பார்கள். என்ன? நான் போய் முடிக்கிற வீட்டில் மாமி இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு முடிவெடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனையில் எந்த தாய் முடிவெடுக்கல, எனக்கு மகனுக்கு மருமகள் இல்லாமல் இருந்தால் நல்லது என்று என்ன செய்யலை? எந்த தாயும் முடிவெடுக்கல். இது உலகத்துடைய தாய்மாருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய பாசம், மிகப்பெரிய இயல்புகள் உண்டு. அப்போ தாயும் தந்தையும் நம்மளுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய நியாமத்துக்கள் உண்டு. அதனால தான் அதாவது சொல்லுவார்கள், ஒரு மனிதர் கேட்கிறார் ஹசனுல் பசரி என்ற ஒரு அறிஞரிடத்தில், என் பெற்றோர்கள் என்னை சின்ன வயதில் கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள், என்னை சிறந்த முறையில் கவனித்தார்கள், நான் இப்போ அவர்களை என்ன செய்கிறேன்? அன்போடு கவனிக்கிறேன். இது அவர்கள் சிறிய வயதில் என்னை கவனித்ததற்கு ஈடாகுமா? அந்த கூலி இதற்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அவர் சொல்ல, இல்லை. ஏன் அப்படி கிடைக்காது தெரியுமா? உனக்கு அவர்கள் நன்மை செய்கின்ற பொழுது, உன்னை கவனிக்கின்ற பொழுது நீ வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள், உன் வாழ்க்கையை எதிர்பார்த்தார்கள். நீ அவர்களுக்கு நன்மை செய்கின்ற காலத்தில் அவரது மரணத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், அவர்களது மௌத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏதோ நாளைக்கு மௌத்தாகிடுவாங்க, அடுத்த வருஷம் மௌத்தாகிடுவாங்க, நாங்கள் ஒழுங்காக கவனிச்சுக்கணும், இன்னொரு அடுத்த வருஷத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க நோயாய், இப்படி தான் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் அவர்கள் நீ வாழ வேண்டும் என்ன செய்தார்கள்? கவனித்தார்கள். எனவே 2 கவனிப்புக்கு இடையிலையும் வித்தியாசம் இருக்கு. எனவே நீங்கள் பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே இறைவன் எங்களுக்கு வழங்கிய எல்லையில் கணக்கெடுக்க முடியாத, எல்லையிட முடியாத ஒரு அன்பு தான் பெற்றோர்களுடைய அன்பு. அது மாத்திரமல்ல, நீங்கள் அதாவது உங்களது நிலைகளை யோசித்து பாருங்கள். நாமும் தந்தைமார்கள், நமது பிள்ளைகள் மீது நாம் வைக்கக்கூடிய பாசம், நமது பிள்ளைகள் மீது நாம் வைக்கக்கூடிய பாசம். நிறைய பேர் வெளிநாட்டிலே வாழக்கூடிய நிறைய பேர் இடத்துல நான் கண்ட ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், சில உணவுகளை உண்ண மாட்டார்கள். சிலர் எப்பல் சாப்பிட மாட்டார்கள், சிலர் ஒரு வாழைப்பழம் சாப்பிட மாட்டார்கள். உதாரணமா, ஏன்டா என் பிள்ளைக்கு அது பிடிக்கும், என் பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த அப்பல் பிடிக்கும், அதனால என்ன செய்ய, எனக்கு அது சாப்பிட மனசு வருவதில்லை, நான் இப்போ சாப்பிட்டேன்னா என்ன செய்யும், என் குழந்தை அதை சாப்பிடவில்லையே என்கின்ற சிந்தனையால் எனக்கு என்ன செய்ய முடியவில்லை, அதை சாப்பிட முடியவில்லை என்று இந்த உணர்வை கூட பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த அன்பு
அவர்கள் உணராத ஒரு காலம் வருவார்களாக இருந்தால், அவர்களுக்கு உணர முடியாத ஒரு காலம் வருமாக இருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய வேதனை நாம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அவர்கள் உணராமல் இருப்பதுதான். நாம் உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அன்பை அவர்கள் உணரவில்லை என்று வைங்களே, உள்ளத்தால மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். உலகத்திலே சொல்லப்படக்கூடிய இந்த ஆண் பெண் உறவு, காதல் என்றெல்லாம் பேசுறாங்களே, இந்த காதல் என்கின்ற இது சம்பந்தமா தனியாக இளைஞர்களுக்கு பேசப்பட வேண்டிய விஷயம். மார்க்கத்தில் அது எந்த அளவு கூடாது, மார்க்கம் ஹராமாக்கிறீங்க, அது ஒரு அம்சம். ஆனால் அவர்களுடைய நஃப்சியத், அவர்களுடைய உளவியல், அவருடைய உள்ளம் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. நிறைய அட்வைஸுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னா அவங்க மனதை படிக்காதனால என்ன செய்கிறது, பல விஷயங்கள் அவர்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அவர்களுக்கு கூட தற்கொலை செய்யறதுக்கு ஏன் வராங்க சொல்லுங்க பாப்போம். எனது விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனது அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது உலகத்தில் மிகப்பெரிய வேதனை. இதே வேதனை பெற்றோர்களுக்கு வரும் பெரிதாகின பின்னால குழந்தைகள். நாம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்யும், வேதனையாக இருக்கும். அதனால தான் பெற்றோர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய, நீங்கள் பெற்றோர்களை பற்றி படிச்சிருப்பீங்க, நிறைய குர்ஆன் வசனம் கேட்டிருப்பீங்க. நான் இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஆளை எழுப்பாட்டு நீங்கள் பேசுங்கன்னா என்ன செய்வார், ஒரு 1.5 மணித்தியாலம் பேசுகிற அளவுக்கு பெற்றோர்களை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க, நிறையவே தெரிந்திருப்பார். இல்லை ஆரம்பத்தில் பேசின சகோதரர் கூட ஏதோ எனக்கு டைம் தரணும் மட்டும் தான் என்ன செஞ்சார், அதை நிறுத்தினார். பேச விட்டோம்னா பெற்றோர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தகுதியாக இருக்கிறாங்க. 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தெரியும், அப்படியா இல்லையா? நிறைய பேர் பயான்களை கேட்டு மார்க்கத்தை கேட்டு நாங்கள் அந்த அளவுக்கு அந்த நாலேஜோடு இருக்கிறோம். ஆனால் முக்கியம் என்னென்னு சொன்னால், பெற்றோர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பகுதிகள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பதுதான். 4 விஷயம் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இந்த தலைப்புடைய நோக்கம் 4 விஷயங்களை. அதில் முதல் அம்சம் பெற்றோர்களுடைய விஷயத்தில், குறிப்பாக தாய்மாருடைய விஷயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முதலான அம்சம். நான் இது பல இடங்களிலே நிகழ்த்திய உரை, இந்த இடத்திலும் ஒரு ஞாபகமூட்டல். ஏனென்றால் நமது உறவுகள் நமக்கு முக்கியம். இஸ்லாத்துடைய வழிகாட்டல் அடிப்படை நம்ம அந்த உறவை பேணுவதால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் மிக முக்கியம் என்பதனால நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். முதல் அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் நன்மை தேடுவதற்கு, ஏகத்துவத்திற்கு பின்னால் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வழியே அந்த பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல் தான். இந்த உலகத்தில் நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்ற பின்னால், இறைவனை மாத்திரம் வணங்குதல் என்கின்ற அந்த எல்லைக்கு பின்னால், மறுமையில் நிறைய நன்மைகள் செய்து நீங்கள் சொர்க்கம் போக வேண்டுமா, நம்மளோட முன்னால் என்ன நிற்கும், லட்சக்கணக்கான சொத்துக்களை தர்மம் செய்தல் நிற்கும், ஜிஹாது நிற்கும், சுன்னத் தொழுகைகள் நிற்கும், தஹஜ்ஜுத் தொழுகைகள் நிற்கும். இதெல்லாவற்றையும் விட நன்மை ஈட்டி தரக்கூடிய அமலது பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல். இது ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மறுமை நாளில் ஏகத்துவத்திற்கு பின்னால் உங்கள் நன்மை தட்டு கணக்க வேண்டுமா, சுவர்க்கத்துக்குரியவராக நீங்கள் மாற வேண்டுமா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை தவிர நீங்கள் வேறு எதனையும் மிகச்சிறந்த அமலாக காண மாட்டீர்கள். அவ்வளவு சிறந்த ஒரு அமல் அது. அவ்வளவு சிறந்த அமலாக அது இருக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? நீங்கள் படுகின்ற கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். எந்த தொழிலில் இருந்தவராக இருந்தாலும் சரி, அவர் பெரிய தொழிலில் இருக்கட்டும், சாதாரண தொழிலில் இருக்கட்டும், எந்த தொழிலவராக இருந்தாலும் சரி, தந்தை என்கின்ற பாச உணர்வு, தாய் என்கின்ற பாச உணர்வை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தஆலா உபகாரம் என்கின்ற விஷயத்தோடு இணைத்து சொல்வது யாரை? பெற்றோர்களை தான். அல்லாஹ்வை தவிர வேற யாரை வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இறைவன் படைப்பால் அந்த படைப்புக்கு காரணமானவர்களாக யாரை வைத்திருக்கிறான்? பெற்றோர்களை காரணமாக வைத்திருக்கிறான். எனவே இறைவன் என்ற அடிப்படையில் இறைவனுக்கும், இறைவன் காரணமாக வைத்தவர்களை பெற்றோர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த பழகிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி யாருடைய திருப்தியில் இருக்கிறது? பெற்றோர்களுடைய திருப்தியில் இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம்தான் நாங்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும், நிறைய கூலிகளை பெற முடியும். இது போகின்ற நேரத்திலே நிறைய பேருடைய சிந்தனையில் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தவறுகள் சிந்தனைக்கு வரும். நான் அதெல்லாம் பின்னால் என்ன செய்வேன், உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். முதல் அம்சம், ஆள் மனதிலே பதிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு மோசமா நினைக்கிறீங்க அவ்வளவு மோசமா நினைச்சுக்கோங்க. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்வது மிகவும் சிறந்தது. எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி, இந்த மாதிரி சொல்லுகிற நேரத்தில், இரக்கமுள்ள பெற்றோர் சொல்ற நேரத்தில், கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளை குப்பை தொட்டியிலே காணக்கூடிய குழந்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். இதோட அர்த்தம் தாய்ப்பாசம் இன்மை என்பதல்ல. இதோட அர்த்தம் தாய்ப்பாசம் இன்மை என்பதல்ல. தாய்ப்பாசத்துக்கு மேலாக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மானம். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த ஒரு உச்சகட்ட உணர்வு என்ன தெரியுமா? மானம் என்கின்ற உணர்வு. அதனால மனிதன் என்ன செய்யறான்? அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். இந்த மானம் என்கின்ற ஒரு அம்சம் வருகின்ற பொழுது உலகத்தில் எல்லாரும் தோற்று விடுகிறார்கள்.
விபச்சாரியாக இருந்தால் கூட அந்த மானம் கௌரவம் என்ற ஒரு இடத்துல என்ன செய்யறா, ஒரு இடத்துல தோற்று போய் விடுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது அதுவும் போதுகிற நேரத்தில் அடிபட்டு போகிறது ஒழிய தாய்ப்பாசம் இன்மை என்பதற்கு அர்த்தம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நன்மைகள் மிக அதிகம் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதில் தான். பாருங்கள், ஒரு செய்தி ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஒரு இடத்துல வந்து தாகத்தால் என்ன செய்யறார், கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டு வெளியே வராரு. ஒரு நாய் என்ன செய்கிறது, தாகத்தால் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்தவர் என்னை போலதானே இதுவும் கஷ்டப்படுது என்று சொல்லி இறங்கி ஷூல என்ன செய்யறாரு, தண்ணி கொண்டு வந்து அந்த நாய்க்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அதன் மூலம் மன்னித்து விட்டான். நாய்க்கும் அந்த மனிதனுக்கு எந்த உறவும் இல்லை. ஏதோ உறவும் இல்லாத ஒரு மிருகத்துக்கு தாகித்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்ததனால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றால், எம்மை பெற்றெடுத்த தாய்க்கு நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்க நினைச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு உயிருக்கு இரக்கம் காட்டியதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுமாக இருந்தால், ஒரு டம்ளர் தண்ணீரை கொண்டு போய் தாகித்து கவலையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு கொடுக்கிற நேரத்தில் நிச்சயமாக எமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் நம்ம சந்தேகமே இல்லை. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.